எவ்வளோ செலவாச்சு சர்ஜரி? சர்ஜரிக்கு 1,50,000 தான் செலவாகும். ஓகே. மொத்தமாக மருந்து, பார்த்துக்கிற ஃபுட்டு எல்லாத்துக்குமே சேர்த்தி தான் நான் சொல்கிறேன். ஆனால் சர்ஜரிக்கு இப்போ வந்து ஒரு 80,000 1,00,000 அந்த மாதிரி வரும். மத்தபடி நம்ம சம்பாரிச்சு கொடுத்தா தான் அவங்க நம்மளுக்கு பார்த்துக்குவாங்க. பார்த்துக்கிறதுக்கு காசு வேணும் இல்லையா? சாப்பாடு, அப்புறம் டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு 30,000 சேர்த்தி ஒரு 1,50,000 செலவாகும். ஆனால் சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், நான் சர்ஜரி பண்ணி ஒரு பெண்ணாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பெயின் இருக்கும். அப்போ என்ன மாதிரி பெயின் எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? சேர்த்திட்டு சர்ஜரி பண்ணியாச்சு. அது பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஏன் தான் சர்ஜரி பண்ணணும், எவ்வளோ வலி வேதனைகள், அவ்வளோ பிளட்டு, உடம்பு உருக்கி ரொம்ப ஒரு உயிரையே நம்ம வந்து அதை எடுக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம உயிரை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது அது எவ்வளோ வலிக்கும். அந்த வலி, அந்த இப்போது அந்த பெயின் இருக்கும் எங்களுக்கு. அந்த முதுகில் ஊசி போடுவாங்க. அந்த ஊசி போட்டாலுமே அந்த பெயின் நம்ம சாகிற மட்டும் அந்த பெயின் இருக்கும். அப்புறம் கீழே வந்து திடீர்னு எனக்கு பிளட் வரும், பெயின் ஆகும். அது எப்படி வருதுன்னு நம்மளுக்கு, நான் டான்ஸ் பண்ணுறேன்னா அதனால அப்படி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஏன் தான் சர்ஜரி பண்ணினதுக்கப்புறம் யோசித்தேன், ஏன் சர்ஜரி பண்ணணும், அவ்வளோ வலி வேதனைகள். அப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு சடங்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது புண்ணு நம்ம வந்து டாக்டர் ஒரு டைம் தான் சர்ஜரி பண்ணி விடுவாங்க டாக்டர். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து 48 நாள் வீட்டில் இருக்கிறவங்க தான் மருத்துவர். எங்கள் ஆயா பாட்டி அவங்கெல்லாம் வந்து அவங்களே 2வது நாளே ஸ்டிச்சு பிரித்து விடுறது, தண்ணி அடிக்கிறதோ, அந்த பிளட்டெல்லாம் கிளாட்டாக இருக்கும். அது ரொம்ப வலி வேதனையாக இருக்கும்.